ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மைன்கிராஃப்ட் பார்ட் 2. இந்த எம்ராய்டு எப்படி எடுக்கணும்னு கேட்டிருந்தேன். அதுக்கு எவ்வளோ ரிப்ளை பண்ணல. நானே கூகுளில் போட்டேன். அதில் வந்துட்டு அயன் பிக்கெக்ஸ் வச்சு எடுக்கலாம்னு சொல்லியிருந்துச்சு. நம்ம கிட்டே இருக்கிறது நேற்று வந்துட்டு 63 அயன் எடுத்திருந்தேன். அப்போவே நான் கண்டுபிடிச்சிட்டா நம்மளால் ஒரு ஆர்மரும் செய்ய முடியும், 2 பிளாக்ஸும் செய்ய முடியும். இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்கா, மொத்தமாக 60. என்கிட்ட ஒரு 4 இங்காட் இருக்கா, மொத்தம் 64 என்கிட்ட இருக்குது காய்ஸ். இப்போ நான் போய் இந்த மரத்தை உடைக்கணும். அப்போ தான் ஒரு ஸ்டிக் செய்ய முடியும். ஸ்டிக்கு செஞ்சால் தான் என்னால் முடியும். எல்லாமே செய்கிறதுக்கு வுட்டு வேணும். அதனால் வுட் எடுத்தாச்சு. பிரிட்ஜு அது ஓக்கு பக்கத்தில் இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது. இந்த ஹெல்த்து பார் எப்படி நான் ஏற்றிருந்தேன், அதுக்கு எனக்கு ஃபுட்ஸ் நிறையா தேவைப்பட்டுச்சு. அப்போது நான் வந்துட்டு நான் ரெக்கார்ட்லாம் பண்ணிகிட்ருக்கும்போது ஃபுட்டு நான் வந்துட்டு எடுத்துட்டேன். அப்புறம் இந்த வீடியோ வந்துட்டு நான் பெட்டு செஞ்சுருக்க மாட்டேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு பெட்டோடு தான் இருக்கும். நாளைக்கு வீடியோ வராது கேமர்ஸ். வீடியோ வந்துட்டு நாளைக்கு வந்தால் வரும், இல்லைனா வரலனா நாளன்னைக்கு 2 வீடியோ போட்டுருவேன். நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், அது வந்துட்டு 2 பேர் பார்த்துருக்காங்க. என்னங்க நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் நம்ம குடும்பம் பெரிய குடும்பமும் வரும். இப்போ ஒரு அயன் பிக்கெக்ஸ் எடுத்துட்டேன். இப்போ ஷவலுங்க, அது பேர் என்ன, ஆக்ஸ் செய்கிறதுக்கு எனக்கு வேணும். இப்போ ஆக்ஸுக்கு ஸ்டிக்கு வேணும்னு நினைக்கிறேன். ஸ்டிக்குக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னா, இந்த மேலத்துக்கு போட்டு இப்போ நான் போயிட்டு அந்த எம்ராய்டை உடச்சி பார்க்க போகிறேன். அந்த எம்ராய்டை உடச்சி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்ட்டு. அதில் வருமா இல்லை கூகுள்காரங்க போய் சொல்லிடுறான் போட எம்ராய்டு. அங்கே பாருங்கள், நியூ ரெசிபி அன்லாக்டு, வியூ யுவர் ரெசிபி புக். போய் நான் பார்க்குறேன். எம்ராய்டு நிறையா இருக்குது கேமர்ஸ். நம்ம இன்னும் நிறையா எடுக்கலாம். நம்ம இந்த வேர்ல்டு தான் இனிமேல். நான் சீட் நம்பர் சொல்கிறேன், நீங்களும் ஸ்பான் பண்ணி இந்த சீடில் விளையாடுங்க. அப்புறம் இந்த சீடோடைய டவுன்லோட் லிங்க்கையும் நான் இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் வந்துட்டு முடிச்சுக்கலாம். எதாக இருந்தாலும் உங்களுக்கு அதை டவுன்லோட் பண்ணி அதை ஜிப் ஃபைலில் போட்டு நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கு உங்கள்கிட்ட மைன்கிராஃப்ட் வெர்ஷன் இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கு தந்திருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க, ஓகேவா? அதில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா 1.20 இருக்கும். அப்டேட் பண்ணுறதுனா 1.21க்கு அப்டேட் பண்ணிக்கலாம். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்போ அப்டேட் பண்ணணுன்ட்டு. நம்ம இனிமேல் அப்டேட்ஸ் நிறையா வரும், நிறைய வரும் நண்பர்களே. இப்போ நான் போயிட்டு எல்லாத்தையும் செஞ்சுருந்தேங்க. ரொம்ப நேரமாக நானும் வெயிட் பண்ணி ஆக்ஸையும் செஞ்சுட்டேன். அப்புறம் அங்கே போய் நம்ம பார்க்கலாமான்னு போய் பானேன். இது பக்கத்தில் இந்த மலைக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய அக்காசியாவா, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சி இருக்குது கைஸ். சி இருக்குது. அங்கே போய் பார்த்தா நிறையா மீன்கள்லாம் இருந்துச்சு. அது இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த இடத்த மட்டும் காமிக்கிறேன். இல்லைனா நம்ம வில்லேஜை தான் தேடி போகிறோம் நம்ம இந்த முறை. இப்போ நம்ம வந்துட்டு இந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்க போனால் அங்கே எதுவுமே இல்லை. அங்கே நிறைய கோல்ஸ் தான் இருந்துச்சு. நம்ம இந்த கேவுக்குள்ளே ஒரு நாள் வரலாம். இந்த கோஆர்டினேட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டேன் நான். ஒவ்வொரு நாள் இந்த கேவுக்குள்ளே போய் நம்ம போய் பார்க்கலாம். இந்த கோஆர்டினேட்ஸில் என்ன இருக்குது. நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா, இப்போது நம்ம எப்படியாச்சும் ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி எப்படியாச்சும் ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்கலான்னு தான் பார்த்தேன், போக முடியல. ஸோ நாளைக்கு நம்ம வீடியோ போட்டால் அதில் வில்லேஜுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா நம்ம வந்துட்டு மைனிங் தான் போவோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஸ்பீடு போடலாமா இருந்தேன், பட் வேணும் நமக்கு எதுக்கு. இப்போ நம்ம அப்படியே போவோம். காத்திருந்து தான். இப்போ நம்ம வந்துட்டு இந்த வீடியோ மொத்தமாகவே 4 நிமிஷம் 54 தான். நேற்று 5 மினிட்ஸ் கிட்டத்தட்ட வீடியோ இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அவனை வெட்டி ஒரு மட்டன் எடுத்துக்குவோம். இதில் தான் நம்ம உள்ளே எடுக்கணும். நம்மக்கிட்ட ஷியர் செய்கிற அளவுக்கு இருந்தாலும் இந்த வெட்டினா தான் வந்துட்டு மட்டன் கிடைக்கும். அப்போ தான் நம்ம வந்துட்டு அதை செஞ்சு சாப்பிட முடியும். ஏற்கனவே ஹார்ட்டே கம்மியாக தான் இருக்குது. இதில் வேறு நான் அதை வேறு கீழே விழுறேன். சரி கேமர்ஸ், இப்போ நம்ம அப்படியே கொஞ்சமாக போவோம் வாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் அடிச்சு பொடிச்சுட்டு கிடப்போம். அப்புறம் எல்லாம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் கூட வேணாங்க, ஒரு லைக்கு மட்டும் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நான் அப்புறமா பார்க்குறேன்.